இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட்ல வேற லெவல் சம்பவங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. விஜே பார்வதிக்கு ஆதரவாக குறும்படம் போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படின்னு சொல்லப்படுது. விஜே பார்வதி கிட்ட என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதி அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க கூடாது. என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் பிபி ரெசிடென்ஷியல் ஸ்கூலாக செயல்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்தது. அதுல வந்து 3 பேர் டீச்சர்ஸாக நியமிக்கப்பட்டாங்க. பிரஜன், அமித் பார்கவ் மற்றும் கனிதிரு. அதுக்கப்புறம் வார்டன் டிபார்ட்மெண்ட்ல நம்மளுடைய எஃப்ஜே மற்றும் பிஜே பார்வதி இவங்க 2 பேரும் வார்டன் மற்றும் அசிஸ்டன்ட் வார்டனாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. மத்த எல்லாருமே ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த ஸ்கூல் டாஸ்க்க எந்த அளவுக்கு கேவலமா கடிச்சு கொதறி அத ஒண்ணும் இல்லாம பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமா பண்ணிட்டாய்ங்க. எதுவுமே பெருசா ரசிக்கிற மாரி இல்ல. இந்த வியனான்ற பொண்ணெல்லாம் ரெபெல் கேரக்டர் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல மிகப்பெரிய அளவுல வெறுப்ப சம்பாரிச்சு வச்சிருக்கு. கிரிஞ்சாவும், இரிட்டேட்டிங் டூ த கோராவும் இருந்துச்சு. எந்த ஸ்கூல்லடா ஒரு 12த் படிக்கிற பொண்ணு ஒரு அசிஸ்டன்ட் வார்டன் கூட சேர்ந்துகிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அவன் படுக்கிற ரூம்ல போய் படுத்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு கேவலமான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வெளியில இருக்கிறவன்லாம் காரி துப்பாதது தான் மிச்சம். ஒட்டு மொத்தமா இந்த ஸ்கூல் டாஸ்க் அப்படிங்கிறதையே ஸ்பாயில் பண்ணிட்டாய்ங்க. பெருசா யாரும் எந்த ஒரு எஃபர்ட்டும் போட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பண்ணல. பிரஜனுக்கு குடுத்த கேரக்டருக்கெல்லாம் பின்னி பெடல் எடுத்திருக்கலாம் மனுஷன். கெட்டப்ப மாத்துனாரு, தாடி மீசைய சிரைச்சாரு. அதுக்கப்புறம் வந்து கோட், பேண்ட், சூட்லாம் போட்டாரே தவிர, அந்த பிரின்சிபல் ரோலுக்கான ஜஸ்டிஃபிகேஷன பிரஜன் கூட பண்ணாம போனது. ஏன்னா, அவர் ஒரு ஆக்டர். 90ஸ் கிட்ஸுடைய ஆதர்ச நாயகன். ஒரு பிரின்சிபல் கேரக்டர் குடுத்தா சும்மா பின்னி பெடல் எடுத்திருக்க வேண்டாமா? ஆனா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பிரஜன் கிட்ட ரசிக்கிற மாரி இருந்துச்சு. போன வாரம் வில்லன் மோட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் வச்சு செஞ்சுகிட்டு இருந்தாரு. ஆனா இந்த தடவ யார் என்ன ட்ரிகர் பண்ணாலும் அந்த பிரின்சிபல் ரோல்ல இருந்து ரொம்ப அமைதியா அடக்கி வாசிச்சாரு. அந்த ஒரு விஷயத்துல பிரஜன நம்ம பாராட்டி தான் ஆகணும். சரி, பிரஜன் வந்து எந்த அளவுக்கு டெடிகேட்டடா இந்த பிரின்சிபல் ரோல பண்ணாருன்னா, பேண்ட்ட திருடிட்டு போயிட்டாய்ங்க. திருடிட்டு போனது கூட பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு, லுங்கிய கட்டிக்கிட்டு, மேல கோட்டு, கீழ லுங்கி கட்டிக்கிட்டு, குடுகுடுப்புக்காரன் மாரி மனுஷன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சுத்தி வந்துகிட்டு இருந்தாரு. அத பெருசுபடுத்தல. பேண்ட் இருந்தா தான் நான் வந்து பிரின்சிபலா இருப்பேன் அப்படின்லாம் பெருசுபடுத்தல. இதெல்லாம் வந்து பிரஜனுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ். இதன் அடிப்படையில தான் அவர பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு செலக்டும் பண்ணியிருக்கிறாய்ங்க. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உண்மையிலேயே இந்த வாரம் யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தோம்னா, அது விஜே பார்வதி தான். ஏன்னா ஒரு வார்டனாக இருந்து அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இந்த எஃப்ஜேன்றவன் டோட்டலா விஜே பார்வதிய பழி வாங்கணும். பார்வதிய வொர்ஸ்ட் பெர்ஃபார்மரா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஒண்ணுமே பண்ணல. எந்த வேலையும் பண்ணாம, அவன் பாட்டுக்கு வீணா கூட போய் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு, சீக்கிரமே படுத்து தூங்கிக்கிட்டு, விஜே பார்வதி கிச்சன்ல தனியாவே நின்னு எல்லா வேலையும் செஞ்சுகிட்டு இருந்துச்சு. நமக்கு பார்க்கிறப்ப அவன எதுக்கு அசிஸ்டன்ட் வார்டனா போட்டாய்ங்க? அவன் பார்வதிக்கு அல்லக்கையா இருக்கிறது தானே அவனோட வேல. அப்படின்னு சொல்லி நம்மலாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் டைம் வேற. அது எல்லாத்தையும் கடந்து எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் விஜே பார்வதி போய் தூங்கியிருக்கு. இந்த 3, 4 நாளா சொல்றேன். எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி விஜே பார்வதி எந்திரிச்சிருச்சு. தூக்கம் ரொம்ப கம்மி. 3 மணி நேரம், 4 மணி நேரம் தூங்கிட்டு, அங்க வந்து சமையல் பண்றது, பாத்திரத்த வெளக்குறது, கக்கூச கழுவுறது, இவிங்கள வந்து எழுப்பி விட்டு, இவிங்களுக்கு வந்து சோறு சமைச்சு குடுத்து, இவிங்கள சாப்பிட வச்சு, இவிங்களுக்கு லஞ்ச் பிரிப்பேர் பண்ணி குடுத்து, "டேய் அது வார்டனா? இல்ல ஸ்கூல் ஆயாவாடா? எந்த ஸ்கூல்லடா வார்டன் உட்காந்து இது எல்லாத்தையும் சமைச்சு போட்டுட்டு இருப்பாய்ங்க?" புரியவே இல்ல நமக்கு. அப்போ விஜே பார்வதிய ஏதாவது ஒண்ண பண்ணணுன்றதுக்காக அந்த டாஸ்க் இது குடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா உண்மையிலேயே வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. தன்னுடைய வசந்தி கேரக்டர்லயும் இருந்தாங்க. இந்த தேவயானி படத்துல ஒரு காமெடி வரும்ல, கலெக்டராவும் நடந்துக்கிட்டாங்க. மாமியாராவது மாமியாருங்கிறேன். மாமனாருக்கு நல்ல மருமகளாவும் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி, வார்டனாவும் வசந்தி ரோல்ல உண்மையிலே பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு குடுக்கப்பட்ட வேலையையும் சிறப்பா செஞ்சாங்க. அப்போ பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருக்கு குடுத்திருக்கணும் அப்படின்னா, விஜே பார்வதிக்கு குடுத்திருக்கணும். ஆனா விஜே பார்வதிக்கு குடுக்காம, ஒண்ணுமே பண்ணாம டம்மியா உட்கார்ந்து மிச்சர் தின்னுகிட்டு இருந்த ரம்யாவுக்கும், பிரஜனுக்கும் குடுத்து வச்சிருக்காய்ங்க. இதெல்லாம் எந்த விதத்துலடா நியாயம்? சரி, ஸ்கூல் பெருசா, இது பெருசா அப்படின்னு சொல்லி, அந்த ஹாஸ்டல் பெருசா அப்படின்ற ஒரு கேள்வி வரப்ப, ஒருத்தன் கூட இதுக்கு ஹாஸ்டலுக்கு வந்து வோட் பண்ணல. எல்லாரும் ஸ்கூலுக்கு தான் வோட் பண்றாய்ங்க. அப்ப விஜே பார்வதி அவ்ளோ எஃபோர்ட் போட்டு தனி ஆளா நின்னு, அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எந்த ரெகக்னிஷனும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டால குடுக்கப்படல. ஆனா மக்கள் வெளியில இருந்து விஜே பார்வதியுடைய ஆக்டிவிட்டீஸ கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இதே விஜய் சேதுபதி அவர்கள் பார்வதி பட்ட கஷ்டத்த உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்க்கு
தக்க செருப்படி குடுத்து, ஒரு குறும்படமா போட்டு காட்டி, பார்வதி நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டு வேல பார்த்தத, அந்த பொண்ணு வந்து கண்ணு முழிச்சிருந்தத, அந்த பொண்ணு பீரியட்ஸோட கஷ்டப்பட்டத போட்டு காட்டி, இவ்ளோ டெடிகேட்டடா இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன் நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் குடுக்கல? அப்படிங்கிற கேள்விய விஜய் சேதுபதி அவர்கள் உள்ள இருக்கக்கூடிய இந்த மக்கு கண்டஸ்டன்ட்ட பார்த்து எழுப்புவாரா? அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. டிஜே பார்வதிய இவிங்க ஸ்டூடண்ட்ஸ்ன்ற பேர்ல கொஞ்சம் நெஞ்ச டார்ச்சர்லாம் பண்ணல. இந்த விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்றவன் பார்வதிய டார்கெட் பண்ணி பல வேலைகள பண்ணி விட்டுருக்கிறான். குறிப்பா சுபிக்ஷாவோட முடிய கொஞ்சமா கட் பண்ணிட்டு வந்து, பின்னாடி நின்னு கத்தரிக்கோல வச்சு விஜே பார்வதியுடைய முடிய அப்படி கட் பண்ற மாரி பிராங்க் பண்ணி, முடிய கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டி, எந்த அளவுக்கு ஒருத்தங்களுக்கு டிப்ரஷன் ஆகும் தெரியுமா? ஏன்டா முடி அப்படிங்கிறது பெண்களுக்கு எவ்வளோ வேல்யூபிளான விஷயம். எதெதுல விளையாடணும் அப்படிங்கிற விவஸ்தையே இல்லாம விளையாண்டு வச்சிருக்கிறாய்ங்க. முடிய கட் பண்ணி இந்த மாரி வந்து பார்வதிய அழுக விட்டதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்வதியுடைய சேலைய எடுத்து ஒளிய வச்சதா இருக்கட்டும். பார்வதி சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபன்னுக்கும் ஒரு விஷயத்த சீரியஸா பண்றதுக்கும் ஒரு சின்ன இடைவெளி தான் இருக்கு. அது மாரி நீ சேலைய எடுத்து ஒளிய வச்சுட்டன்னா, நான் என்னடா பண்றது? சிம்பிளா சொல்லியிருப்பாங்க. பிரஜன நீ வந்து பேண்ட் எடுத்து ஒளிய வச்சுட்ட. அவரு கைலிய கட்டிட்டு சுத்திட்டு இருந்தாரு. அதே மாதிரி நான் சேல கட்டாம மேல ப்ளவுஸ் கீழ பாவாடைய போட்டுட்டு திரிய முடியுமா? அப்படின்னு லாஜிக்கா ஒரு கேள்விய வச்சிருப்பாங்க. இதெல்லாம் விஜேஎஸ் இவிங்கள பார்த்து நாக்க புடுங்கிட்டு சாவற மாரி கேட்பாரா இல்லையா? ஆடியன்ஸ் உடைய பெர்செப்ஷன்ல இருந்து யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மர், யாரு வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கடான்னு சொன்னா, ரம்யாவ பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சிருக்காய்ங்க. இவிங்களுடைய ஐக்யூ எந்த அளவுக்கு கேவலமா இருக்கும் அப்படின்னு பாருங்க. ரம்யா பண்ணது என்னன்னா, ஃப்ரண்ட் டெஸ்க்ல உட்கார்ந்து நோட்ல அது பாட்டுக்கு அமைதியா எழுதிக்கிட்டு இருந்தத தவிர, 4 திருக்குறள் சொன்னத தவிர, வேற எதுவுமே ரம்யா பண்ணி கிழிக்கல. ஆனா விக்கல்ஸ் விக்ரம் ஒரு கேரக்டரைசேஷன்க்குள்ள வந்து, அவன் ஸ்டூடண்ட்டா ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கிறான். அதே மாரி கமருதீன், ரஜினி, எம்ஜிஆர் மாரிலாம் மிமிக்ரி பண்ணி, அவனும் ரொம்ப ஆக்டிவா இருந்தான். அவைங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் குடுத்தா கூட ஓகே. ஒண்ணும் பண்ணாத ரம்யாவுக்கு குடுக்குறாய்ங்கன்னா, எந்த அளவுக்கு கேவலமான ஐக்யூ இருக்கிறவைங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இந்த அளவுக்கு கேவலமா ஐக்யூ இருக்கக்கூடிய நபர்கள், பார்வதியுடைய பெர்ஃபார்மன்ஸ அப்ரிஷியேட் பண்றதுக்கோ, பார்வதிய பெஸ்ட் பெர்ஃபார்மரோ செலக்ட் பண்றதுக்கோ வாய்ப்பே கிடையாது. மாறாக விஜே பார்வதி போட்ட எஃபர்ட்டுக்கான அப்ரிசியேஷன யாரு குடுக்குறது? ஆடியன்ஸ் உடைய பெர்செப்ஷன்ல இருந்து அப்படின்னா, ஆடியன்ஸ் உண்மையிலேயே இந்த விஜே பார்வதியுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வசந்திங்கிற கேரக்டர உண்மையிலேயே ரசிச்சாங்க. அத விஜய் சேதுபதி அவர்கள் பார்வதிக்கு குடுக்கக்கூடிய அங்கீகாரமாக ஒரு குறும்படத்த போட்டு காட்டி, பார்வதி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்க, அப்படின்னு சொல்றது தான் பார்வதிக்கு குடுக்கக்கூடிய ஜஸ்டிஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, ஆடியன்ஸ் ஆன உங்கள்ட்டயே கேட்கிறேன். விஜய் சேதுபதி அவர்கள் விஜே பார்வதி இந்த வாரம் வார்டனாக இருந்து, வசந்தி கேரக்டர்ல இருந்து அவங்க இந்த ஸ்கூல் டாஸ்க்குக்காக போட்ட எஃபர்ட்ட விஜய் சேதுபதி அவர்கள் அப்ரிஷியேட் பண்ணுவார்ன்னு நெனைக்கிறீங்களா? அங்கீகரிப்பாருன்னு நீங்க நெனைக்கிறீங்களா? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் சேயோன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Love you all. Bye bye.